தலைமைச் செய்தி. சேகர் ரெட்டியின் கூட்டாளிகள் ரத்தினம் மற்றும் ராமச்சந்திரன் ஆகியோருக்கு அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன் அனுப்பியிருக்கிறது. நாளை காலை சென்னையில் இருக்கும் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராக இவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. ஏற்கனவே 2 சம்மன்கள் அனுப்பப்பட்ட நிலையில் 3வது முறையாக தற்போது சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அனுப்பப்பட்ட சம்மன்களுக்கு ரத்தினம், ராமச்சந்திரன் ஆகியோர் ஆஜராகவில்லை. அதனைத் தொடர்ந்து 3வது முறையாக சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கம் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். மகாலிங்கம், தற்போது 3வது முறையாக இருவருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்க. 3வது முறையாக சேகர் ரெட்டியின் கூட்டாளிகள் ரத்னம் மற்றும் ராமச்சந்திரன் ஆகியோருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. 2 முறை சம்மன் அனுப்பப்பட்டு அந்த சம்மன் பெற்றுக் கொண்டாலும் கூட நேரில் இதுவரைக்கும் அவர்கள் ஆஜராகவில்லை என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். நாளை காலை 10 மணிக்கு சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராக அந்த சம்மன் சொல்லியிருக்கிறது. கடந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதி சேகர் ரெட்டி, பிரேம்குமார், சீனிவாசுவை அமலாக்கத்துறை கைது செய்தது. சேகர் ரெட்டியினுடைய 2 கூட்டாளிகளாக கருதப்படக்கூடிய ரத்னம், ராமச்சந்திரன் ஆகியோர் இதுவரைக்கும் கைது செய்யப்படவில்லை. எனவே நாளை சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். நாளைக்கு அவர்களுக்கான கெடு முடிகிறது. இந்த சம்மனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் வழக்கு தொடுத்திருந்தார்கள். வழக்கில் சம்மனில் நேரில் ஆஜராக விலக்கு கேட்டிருந்தார்கள். அந்த வழக்கு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதால் வேறு வழி இல்லை, நேரில் ஆஜராக வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு சூழல் இருப்பதாக அவர்களுக்கு இருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி என்று சேகர் ரெட்டி மற்றும் அவரது நண்பர்கள் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் 174 கிலோ தங்கம் மற்றும் 131 கோடி கணக்கில் வராத ரொக்கம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. எனவே இந்த வழக்கு சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இரு துறை ரீதியாக விசாரணை நடத்தினாலும் கூட சிபிஐயினுடைய விசாரணை ஏறக்குறைய முடிவடைகிற ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் அமலாக்கத்துறையினுடைய விசாரணை இப்பொழுது இன்னும் இறுதி கட்டத்தை எட்டவில்லை. இந்த இருவரையும் விசாரணை நடத்தி அவரிடமிருந்து வாக்குமூலத்தை பதிவு செய்யும் பட்சத்தில் தான் இந்த விசாரணை அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக கருதுகிறார்கள். அதற்காகவே 3 முறை சம்மன் அனுப்பியதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒருவேளை இம்முறையும் இவர்கள் ஆஜராவதிலிருந்து தவறிவிட்டால் மேற்கொண்டு எம்மாதிரியான நடவடிக்கைகள் இவர்கள் மீது எடுக்கப்பட வாய்ப்பு? இந்த சம்மனிலிருந்து தங்களுக்கு விலக்களிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் மனு தொடுத்திருந்தார்கள். அந்த மனு விசாரணைக்கு வந்தது. அது கிட்டத்தட்ட 2 வார காலம் விசாரணைக்கு பிடித்துக் கொண்டது. இதனால் அந்த சம்மனுக்கு அவர்கள் நேரில் ஆஜராவிலிருந்து விலகி இருந்தார்கள். ஆனால் அந்த மனு சமீபத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதனால் அவர்களுக்கு அடுத்த கட்டமாக நேரில் ஆஜராக வேண்டிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் கருதுகிறார்கள். ஒருவேளை மீண்டும் அவர்கள் நேரில் ஆஜராகாவிட்டால் நீதிமன்றத்தின் மூலமாக அவர்கள் கைது செய்யக்கூடிய உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் பார்க்கிறார்கள். ஆனால் சம்பந்தப்பட்ட வழக்கில் முறையாக அவர்கள் ஏற்கனவே நேரில் ஆஜராகாதனால் இப்பொழுது அவங்களுக்கு எதிரான சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் அமலாக்க பிரிவினர் திரட்டி வைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே சம்பந்தப்பட்ட 2 நபர்களுக்கும் சேகர் ரெட்டிக்கும் செய்திருக்கக்கூடிய தவறுகளுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கிறது, அதே மாதிரி சட்ட விரோதமாக தங்க கட்டிகளை பதுக்கியது, அதே போல மணல் குவாரிகள் மூலமாக சட்டவிரோதமாக சொத்து சேர்த்தது உள்ளிட்ட அம்சங்களில் விசாரணை என்பது அமலாக்கத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். எனவே இது குறித்த விசாரணை அவரிடம் இருக்கலாம் என சொல்லப்பட்டிருக்கிறது. நாளை ஒருவேளை காலை நேரில் ஆஜரானால் விசாரணைக்கு பிறகு கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது.